ஹலோ வெல்கம் பேக் கைஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜப்பானில் இருக்க பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஜப்பான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு வீடியோவை போகிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாகவே அது ஒரு வீடியோவை போகிற அளவுக்கு அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் வந்து நான் வீடியோவே பண்ணியிருக்கேன். ஜப்பானில் இருக்க பஸ்ஸோட டெக்னாலஜிலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ சொல்லணும்னா வந்து டிக்கெட் மிஷின் அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஊர் மாதிரி வந்து கண்டக்டர் டிரைவர் 2 பேர்லாம் இல்லை. ஒவ்வொரு பஸ்ஸுக்கு ஒருத்தர் தான், அதுவும் டிரைவர் மட்டும்தான். அது வந்து டிரைவரை பார்த்தீங்கன்னா வந்து கோட் ஷூட்லாம் போட்டு டையெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் இன்ஜினியர்ஸே வந்து அப்படி வேலைக்கு போகிறதில்ல. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பஸ் டிரைவராக இருக்கட்டும், ட்ரெயின் டிரைவராக இருக்கட்டும், டாக்ஸி டிரைவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கோட் ஷூட் போட்டு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. கேப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிற டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி மைக்கும் வச்சுருப்பாங்க. டிரைவர்கிட்டே வந்து மைக் வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான். நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்து மைக் அவங்களே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஜப்பானில் இருக்க பஸ்ஸெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து கியோத்தோவில் இருக்கிற பஸ்ஸில் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். கியோத்தோவில் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்து பின்னாடி கேட் வழியாக என்ட்ரி ஆகணும். எக்ஸிட் வந்து முன்னாடி இருக்கும். அதே டோக்கியோ போயிட்டோம்னா வந்து முன்னாடி என்ட்ரி கொடுத்து இறங்குறது வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். டிக்கெட்டு வந்து எந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்குது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கியோத்தோ ஒசாக்கா பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஏறி முன்னாடி இறங்குவாங்க. அதே வந்து டோக்கியோ ரீஜன் போயிட்டோம்னா வந்து முன்னாடி ஏறி பின்னாடி இறங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இந்த துண்டு, கர்ச்சீப்பு, இந்த செருப்பு இதெல்லாம் போட்டெல்லாம் இடம் பிடிக்க முடியாது. அதெல்லாம் பாருங்களேன், அந்த விண்டோலாம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு தான். அது ஓப்பன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் இடம் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இங்கே யாரும் பண்ணுறதும் இல்லை. அதனால் டீசெண்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ் வந்து எப்படி நிற்கிது, எப்படி ஏறுறாங்க அப்படின்ட்டுலாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து வயசானவங்க ஏறுறதுக்காகவே வந்து அதில் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது என்னென்னா பஸ்ஸை வந்து ஒரு சைடாக வந்து சாய்க்குது. அதாவது எந்த சைடு வந்து ஏறுறமோ அந்த சைடு கொஞ்சம் சாய்க்குது. அதனால் வந்து வயசானவங்க ஈஸியாக ஏறுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வீடியோ ஓட்டுறேன். அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எந்தளவுக்கு கீழே இறக்கி எந்தளவுக்கு ஏற்றுறாங்கன்ட்டு. நிஜமாலுமே வந்து இது வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். நீங்களே பாருங்களேன், எந்த அளவுக்கு பஸ்ஸை கீழே இறக்கி எந்த அளவுக்கு தூக்குறாங்கன்னு பாருங்களேன். கண்டிப்பாக இது வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இங்கே ஜப்பானில். நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் வந்து நம்ம ஏற போகிறோம். எஸ், இந்த பஸ் தான். இங்கே ஜப்பானில் எல்லா பஸ்லேயுமே வந்து ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸையே மூவ் பண்ணுவாங்க. இறங்குறப்பையும் அதே மாதிரி தான். பஸ்ஸை வந்து நிறுத்தினதுக்கப்புறம் தான் வந்து சீட்லேருந்து எந்திரிக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம ஊர்லேயும் ஃபாலோ பண்ணால் வந்து ஆக்சிடென்ட். அப்புறம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுக்கு காசு எப்படி பே பண்ணணும் அதுவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐசி கார்டுன்னு இருக்குது. ஐசி கார்டுங்கிறது வந்து நம்ம ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த கார்டு தான் என்னென்னா காசை வந்து கார்டில் ரீசார்ஜ் பண்ணி எங்கெங்கே போகிறோமோ அங்கே வந்து ஸ்கேன் பண்ணோம்னா அது அமௌண்ட் எவ்வளோ அது டிடெக்ட் பண்ணி அதுவே எடுத்துக்கும். அந்த கார்டையே வந்து நம்ம பஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம காயினும் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பே பண்ணுறதுன்னு வந்து நான் வீடியோ கடைசியில் காட்டுறேன். அதுவும் வந்து நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது கார்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், காயினும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பஸ்லேயே வந்து நாங்கள் 3 பேர் தான் போயிட்டுருக்கோம். நான், டிரைவரு, அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணா 3 பேர் தான் போயிட்டுருக்கோம். எல்லாருமே இறங்கிட்டாங்க. இந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு 230ன்னு, சின்னவங்களுக்கு வந்து 120ன்னு. இந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஃபிக்ஸட் டிக்கெட்டு. மற்ற வேறு ஏரியாலாம் போயிட்டிங்கன்னா வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ரோபோட் மாதிரி உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ சம்மருங்கிறனால கோட் போடாமல் இருக்காங்க. கோட் கழட்டி வச்சுருக்காங்க. பட் எப்பயுமே வந்து கோட் போட்டுட்டு தான் இருப்பாங்க. எஸ், நெக்ஸ்ட் வந்து பஸ்லேருந்து இறங்க போகிறோம். இறங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டன் அழுத்தணும்னு சொன்னேன். அந்த பட்டன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டிரைவர் கிட்ட இருக்க டிஸ்பிளே போர்டில் வந்து என்ன வந்து மெசேஜ் வருது அதை பார்த்துட்டு எப்படி டிரைவர் நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணதுனால ஃபேர் வந்து எப்படி பே பண்ணோம். அந்த அமௌண்ட் வந்து ஐசி கார்ட்லேயும் பே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காயின் போட்டும் பே பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. எஸ், நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்க போகிறோம். இறங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பட்டன் அழுத்திடணும். அழுத்திட்டா வந்து யாரோ இறங்குறாங்க அப்படின்ட்டு வந்து டிரைவருக்கு வந்து அந்த மெசேஜ் வந்துடும் அந்த டிஸ்பிளே போர்டில். அதை பார்த்துட்டு டிரைவர் வந்து நிறுத்திடுவாங்க. இந்த பட்டன் வந்து எல்லா சீட்டுக்கிட்டேயுமே இருக்கும். அதே மாதிரி கம்பிலையும் வந்து இந்த பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யாராக இருந்தாலும். இப்போ ஜில்லா படத்தோட தேர்ட் இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து தனியாக வரும் இன்னொரு வீடியோவில். இப்போ வந்து இந்த பஸ்ஸில் போகிற வீடியோ மட்டும் வரும். எஸ், அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நிறுத்த போகிறாங்க. அண்ணா வந்து ஐசி கார்டில் பண்ண போகிறாரு. நான் வந்து காயின் யூஸ் பண்ண போகிறேன். ஆரிகாத்தோ கோசாயிமாசிட்டா. எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்விட்ச் எப்படி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஐசி கார்டில் எப்படி பே பண்ணணும், காயின் போட்டு எப்படி பே பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. அதில் இன்னொன்று கவனிச்சிங்களா,
இறங்குறதுக்கு முன்னாடி வந்து டிரைவர் அரிகாத்தோ கோசைமாஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னென்னா தேங்க்யூன்னு அர்த்தம். நம்ம அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அரிகாத்தோ கோசைமாஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஏறுறப்பையும் இறங்குறப்பையும் வந்து க்ரீட்டிங் சொல்லுவாங்க. அது பஸ்லையும் சரி, அதுக்கப்புறம் ட்ரெயினில் கூட ஒவ்வொரு டைம் வந்து காலையெல்லாம் க்ரீட்டிங் சொல்லுவாங்க, வெல்கம் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம கிட்ட வந்து டிக்கெட் பே பண்ணுறதுக்கு காயின் இல்லாமல் 1000 நோட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து அந்த காயின் டிக்கெட்டுக்கு பே பண்ணுறோம்ல அந்த மிஷினு கிட்டே வந்து ஒரு காயின் சேஞ்சர் மிஷின் இருக்கும். அதில் வந்து நம்ம 1000 நோட்டை விட்டோம்னா அதில் வந்து சில்லறை நிறைய வரும். அதை வச்சு நம்ம பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இறங்கிக்கலாம். இந்த மாதிரி ஜப்பானில் இருக்க பஸ்ஸில் வந்து அந்த பஸ்ஸை வந்து வயசானவங்க ஏறுறதுக்காக அந்த பஸ்ஸையே வந்து கீழே இறக்கி தூக்குறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி வந்து அந்த சுவிட்சை அழுத்தினோம்னா வந்து டிரைவருக்கு இன்டிமேட் பண்ணுறதாகட்டும், இந்த டிக்கெட் பே பண்ணுறதுக்கு அந்த மிஷின் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த காயின் சேஞ்ச் பண்ணுற மிஷின், இந்த மாதிரி வந்து நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குது. இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் வந்து ஜப்பான் பஸ்ஸை பற்றி ஒரு தனி வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் இருந்த டெக்னாலஜிலே வந்து எந்த டெக்னாலஜி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஜப்பான் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அப்புறம் ஜப்பான் டெக்னாலஜி பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் வரவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜப்பானில் இருக்க பஸ் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஜப்பான் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதில் வந்து ஜப்பானில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ ஆகட்டும், அதுக்கப்புறம் டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து புல்லட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 500 கிலோமீட்டர் வந்து வெறும் 2.5 மணி நேரத்தில் 300 km/h ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வரும். அதுக்கப்புறம் வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயின் அதுவும் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் போகிற ட்ரெயின், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதை பற்றி நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர் ரிலேட்டடாக எடுத்திங்கனாலும் நிறைய போட போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து கல்ச்சர் ரிலேட்டடாக வந்து ஃப்ளவர் வியூவிங்னா என்னது, அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஒர்க்ஸை பற்றி என்னென்னு பேசியிருப்பேன், அது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் லைட் ஃபெஸ்டிவல், இக்காரி ஃபெஸ்டிவல் போன வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் வந்து கல்ச்சர் ரிலேட்டடாக தான். இந்த மாதிரி கல்ச்சர் ரிலேட்டடான வீடியோ வந்து நிறைய வரப்போகுது. வந்து ஜாப்பனீஸ் ஃபுட்டெல்லாம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட் ஆகட்டும், ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நிறைய புது புது பிளேஸ்லாம் போயிருக்கேன். சயின்ஸ் மியூசியம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அக்வாரியம், ஜப்பானோட பெரிய அக்வாரியம், அதுவும் வந்து போயிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒவ்வொன்றா வரும். இந்த வீடியோ எல்லாத்துக்கு கூடயே வந்து ஜப்பானில் எப்படி ஈஸியாக ஜாப் வாங்கலாம், எந்த வெப்சைட்டெல்லாம் அப்ளை பண்ணால் வந்து ஈஸியாக ஜாப் கிடைக்கும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் படிக்கலாம், எந்த இன்ஸ்டியூட்லலாம் வந்து ஜாப்பனீஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிட்ட இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். 日本で働きたい皆さん、この YouTube Live in Japan ですが、サブスクライブ、ライク、コメントお願いします。